காவடி எடுத்து ஆடணுங்கிற ஆசை உங்களை இன்னைக்கு கோயில் கட்டுற வரையிலும் கொண்டாந்து அது வந்து தனி முருகனாக இருக்கிறது வந்து கொஞ்சம் சிரமம். அதை வச்சு பூஜை பண்ணுறது ரொம்ப சிரமம். வள்ளி தெய்வனுடைய இருந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதேமாட்ட வாரம் செவ்வாய்க்கிழமை பூஜை நடக்குது. வருஷம் ஒரு டைம் அது சஷ்டி, தேவர சஷ்டி. இல்லைன்னா தேவர சஷ்டி அன்னைக்கு தான் நம்ம கோயில் கும்பாபிஷேகம். 2025 ஜனவரி 19 தை 6 தான் கோயில் கும்பாபிஷேகம். அவர் நம்ம குமரகுரு கௌமார மடத்திலிருந்து குமரகுரு அவர் தலைமையில் தான் கும்பாபிஷேகம் நடந்தது. அவர் தான் இந்த கோயில் பேர் வச்சார். வேளாண்டவர் காவடி குழுன்னு அவர் தான் பேர் வச்சார். அதுக்கப்புறம் வேளாண்ட காவடி குழுன்னு, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி குங்கோயிலாட்டம் ஸ்ரீ ஈஸ்வரன் கோயில் வீடு இருந்தது. அதுக்கப்புறம் தான் வேளாண்டவர் காவடி குழுவும் நாங்கள் பேர் வச்சிருந்தோம். இப்போ இதுக்கான நிதி வந்து எப்படி திரட்டுனீங்க? அது அவங்கவுங்க எல்லாருமே அவங்க முடிஞ்ச அளவுக்கு என்ன அவங்க முடிஞ்சோ நிதி கொடுத்தாங்க. எல்லாருமே இருக்கிற வள்ளிக்கும்மி ஒயிலாட்ட பசங்க, தெரியாதவங்க, ரூல் இல்லாத எல்லாம் வெளியே இருந்தவங்க எல்லாம் நிறையா உதவி பண்ணாங்க. அப்புறம் உள்ளூரில் கரஸ்பலத்தில் ஊர்க்காரங்க நிறையா பண்ணாங்க. அப்படி பண்ணி தான். இப்போ வேறு எந்த குழுவிலையும் வந்து இந்த மாதிரியான வேலை யாருமே செய்யலை. ஏன்னா என்கிட்ட பேசினவங்க அதை சொன்னாங்க. நீங்கள் செஞ்சது வந்து இது ஒரு யூனிக்கான காரியம். எப்படின்னா ஒரு குழுவை வச்சு நடத்துகிறோம், அதில் பேர் வாங்குகிறோம் அல்லது அதில் சம்பாதிக்கிறோம், நம்ம வீடு கட்டுறோம், குடும்பம் நல்லா இருக்குதுன்னு தான் வழக்கமாக அதுதான் நடக்கும். அல்லது ஒரு சோஷியல் சர்வீஸ் மாதிரி அதை செய்வாங்க. இந்த கோயில் கட்டணுங்கிறது வந்து முதல்ல உங்களுக்கு வெறும் காவடி வீடு கட்டுறதுங்கிற பிளானில் ஆரம்பித்தது தான். அது இப்போ உங்கள் கூட இருந்தவங்க நீங்கள் எல்லாருமே சேர்ந்து வந்து இதை கட்டலாம்ங்கிற எண்ணம் வந்ததுனால தான் இது இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. வெறும் காவடி வீடாக இருக்க வேண்டியது இன்றைக்கி கோயிலாக இருக்கு. இப்போ இந்த ஊருக்குள்ளே இந்த கோயில் வந்த பிற்பாடு என்ன மாற்றம் தெரியுது உங்களுக்கு? மாற்றம்னு பார்த்தோம்னா ஒரு பழக்க வழக்கம். எல்லாருமே இப்போ வாரானா வந்து இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போகிறாங்க. நிறையா வேண்டிக்கிறாங்க. நிறையா வந்து நிலத்துக்கு வேண்டினாங்க, கல்யாணம் அவர் நிறையா வேண்டிக்கிட்டாங்க. வேண்டிகிட்டு போய் நடந்ததுன்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதை கேட்குறப்ப ரொம்ப இப்போ உங்கள் குழுவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7000 பேர் இருக்கான்னு சொன்னீங்க. இப்போ இந்த 7000 பேருனுடைய பங்களிப்பு இந்த கோயில் இருக்குது. எல்லாத்துக்கும் இருக்குது. 7000 பேர் இல்லாத நிறையா வெளியே இருக்கவும் அது பங்களிப்பு அது நிறைய இருந்தது. இந்த 7000 பேருனுடைய சப்போர்ட் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருந்ததுனால உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது இல்லையா? இப்போ மறுபடியும் வேலை செய்கிறீங்களா? அப்போ ஆமாம், போட்டு அட்டை போடுவோம். அது விசேஷ காலங்களில் உதவியாக வெயிலுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக அந்த வேலை. வேறு இதுக்கு மேலே இந்த இதில் என்ன பண்ணலாம்ங்கிற எண்ணம் இருக்குது உங்களுக்கு? இது பண்ணலாங்கிற எண்ணம் வந்து முருகன் கேட்டால் தெரியும். ஏன்னா ஒவ்வொன்றும் நடக்கிறது நாங்கள் எதிர்பார்க்கல. இல்லை, அதனால தான் அந்த கேள்வி கேட்குறேன். நீங்கள் ஆரம்பித்ததே வந்து வேற ஒரு இதில் ஆரம்பிச்சிங்க, இது இந்த அளவுக்கு கொண்டாந்து விட்டுருக்குது. இன்றைக்கி வேற என்ன பண்ணலாங்கிற எண்ணம் இருக்குது வந்து நம்ம அதை பண்ணி பார்க்கலாம், அதை பண்ணி பார்க்கலாம்னு, அது ஒரு சாமியை வந்து அலங்காரம் பண்ணி பார்க்கலாம், அதை பண்ணி பார்க்கலாம்னு ஒரு ஆசையில் தான் நம்ம வந்து பண்ணுறோம். அது இது நடக்கும்னு நான் நினைக்கலேன். அதான் நடக்குது. அவ்வளோ நான் எதையும் எதிர்பார்த்து பண்ணலை. இது வரைக்கும் எதையும் எதிர்பார்த்து பண்ணல.